السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة، صدق الله العظيم. وأيضا قال الله تبارك وتعالى في مقام الآخر: فاستبقوا الخيرات، صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من كان صدقة في الدنيا بكل صدقة يحرفونه من عند الله أو كما قال عليه الصلاة والسلام، رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்து எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த அகிலத்திலே நம்மை மனித சமுதாயத்திலிருந்து படைத்து ஈமான் என்ற மாபெரும் அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். பெரியவர்களே, ஒரு முஸ்லிம் முஃமின் எப்படி வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா தனது சார்பாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டத்திட்டத்திற்கு பெயர் தான் ஷரியத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தனது சார்பாக சொன்னது கிடையாது. இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். வஹீ அனுப்புனா அவங்க மேலே இறக்கப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, சமுதாயத்துக்கு சொல்லுவாங்க. தனது சார்பாக எதுவும் சொல்வது கிடையாது. அந்த அடிப்படையில் பெரியவர்களே, ஷரியத்து என்பது தன்னுடைய இஷ்ட பிரகாரம் வாழ்வது கிடையாது. அதுக்கு பேர் ஷரியத்து கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன எப்படின்னா, நம்முடைய மனம் எப்படி சொல்லுதோ, நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்களோ, என்னென்ன மூட நம்பிக்கை இருக்குதோ, என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று மாற்று மதத்தினர்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்திலே புகுத்து அவர்கள் எப்படி மனம் நாடுகின்றதோ இதுதான் ஷரியத் என்பதாக நாம் தவறாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். பெரியவர்களே, இது உண்மை அல்ல. மாறாக ஷரியத் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, பெருமானார் வாழ்க்கை வழிமுறை, இதுதான் ஷரியத். இன்னைக்கு நம்முடைய மன இச்சை, நம்முடைய மனம் என்ன சொல்லுதோ, நம்முடைய முன்னோருடைய மூட நம்பிக்கைகள் எல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாமே கொண்டு வந்து ஷரியத்தில் உள்ள புகுத்தி விதத்தான காரியங்கள் செஞ்சு அது என்ன நினைக்கிறோம், இதுவும் ஷரியத்து, இது செஞ்சா நம்ம நன்மை கிடைக்கும். ரசூலுல்லா அல்லாஹ் பாத்துக்காங்க. ஹதீஸ்ல வருது, மன் தஷப்பஹ கௌமுன் ஃபஹுவ மின்ஹு. யார் மாற்று மதத்தினர்களோடு ஒப்பிட்டு செல்கின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக நாம சொல்லல, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ரசூலுல்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு ஏராளமான விஷயங்கள் ஷரியத்தை இன்றைக்கு குழி தோண்டி நம்ம புதைச்சிட்டோம். முஸ்லிம்கள் சொல்ல போனா அதுதான் தாஜ்பாய் உண்மையான விஷயம். இன்னைக்கு அல்லாஹ் ரசூல் எது சொன்னாங்களோ அதை எடுத்து பின்னாடி போட்டுட்டு நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ, நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் என்ன மூட நம்பிக்கைகளை வழிவகுத்து கொடுத்தாங்களோ அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு முன்வைத்து இதுதான் ஷரியத்து, இதுதான் நாட்டு நடப்பில் நடக்கக்கூடிய உண்மையான செயல் என்பதாக தவறான பாதையில் இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களுமே, முஸ்லிம் சமுதாயம் சீர்கட்டு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லப்படக்கூடிய ஷரீத்தான விஷயங்கள் இன்றைக்கு நிலையாக அதை சரியான முறையில நிலைநிறுத்துவது கிடையாது. மாறாக நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, நம்முடைய பெரியோர்கள் என்ன சொன்னாங்க, மேரா தாதா கா போலி, மேரா தாதி கா போலி, மேரா நானா நானி கா போலி, ஏ ஷரியத் அப்படி நம்ம தவறா விளங்குறோம். ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா, குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இருக்கா, இது ஷரியத்தா, அதை பத்தி நமக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. உண்மையான விஷயமா இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனை விஷயங்கள்ல ஷரியத்து பிரகாரம் இல்லாமல் ஷரியத்தில் இல்லாத பல விஷயங்களை இன்றைக்கு நாம் செய்ய துணிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் அப்படி கிடையாது. அவங்க ஒண்ணுமில்ல, உதாரணத்துக்கு ஹதரத்தே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய খিলাফத், அவருடைய ஆட்சி அதிகாரம். பெரியவர்களே, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பத்தி நம்ம உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். முஹம்மது அலி பாய் சொக்குமே மாலும் இப்படிப்பட்ட ஆட்சி செஞ்சாங்க அப்படி. பெரியவர்களே, அவர் எப்பயுமே சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரொம்ப எளிமையான சாப்பாடு ஒண்ணு, உடுத்தக்கூடிய துணி ரொம்ப ரொம்ப ஹார்டா, ரொம்ப மோட்டா, ரொம்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்காது,
பார்க்கிறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆடை தான் அவர் அணிவார். 2. 3வது, ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருப்பார். யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஹதீஸுக்கல்ல ஷமாயிலே திர்மிதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க பையன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய தந்தை 11 நாடுகளை வெற்றி கொண்டார். ரோம், கைஸ், கிஸ்ரா என்ற மிகப்பெரிய பெரிய வரலாறு காணாத வல்லரசு நாடுகள் அவரை கைப்பற்றினார்கள். அப்படி இருந்தும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய உடம்பிலே போட்டிருக்கக்கூடிய துணி 11 ஒட்டுக்கள் போடப்பட்ட துணி தான் போடுவாங்க. அதுல 2 ஒட்டு தோலினால் போடப்பட்டது என்பதாக ஷமாயிலே திர்மிதியில அவருடைய மகன் அப்துல்லா பின் உமரே ரிவாயத் செய்றார். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கை வந்தார். சரி, அவரை பத்தி பேசிக்கிட்டே போன நாள் போதாது, விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஷரியத் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு எடுத்து சொல்றாரு அவரு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி அதிகாரம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 27 லட்சம் மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருந்தாங்க அவங்களுடைய ஆட்சி காலத்துல. 27 लाख மக்கள், 27 லட்சம் மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போகும் சமயத்துல ஹதீஸுக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ஜத்துல் விதால ஹஜ்ரத் அபூபக்கர் அறிவிக்கிறாங்க, 1,24,000 சுமார் சஹாபாக்களை உருவாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஹஜ்ரத் அபூபக்கர், அவங்களுக்கு பின்னாடி ஹஜ்ரத் உமர், அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல எல்லா நாடுகளுமே கைப்பற்றப்பட்டு விட்டது. பெரிய பெரிய வல்லரசுகள் கைஸ், கிஸ்ரா, ரோம் தேசத்துடைய, யமன் தேசத்துடைய எல்லா நாடுகளையுமே கைப்பற்றி விட்டார். யாரு? ஹஜ்ரத் உமர். சுப்ஹானல்லாஹ். அவருடைய காலத்துல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ஷமாயிலே திர்மிதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு 27 லட்சம். 27 लाख इंसान मुसलमान बन चुके. பெரிய ஒரு தேடாத், பெரிய ஒரு எண்ணிக்கை இல்லைங்களா? இப்ப மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. என்னையா இத்தனை மக்கள் சஹாபாக்கள், இத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இவருக்கெல்லாம் இவர் தான் ஜனாதிபதி, 2வது பல நாடுகளை கைப்பற்றி இருக்கிறாரு, அவரை பார்த்தா அப்படின்னா என்ன ஒரு அரசர் மாதிரியா இருக்கிறாரு, இவன் அரசர் மாதிரியா இருக்கிறாரு. ஒரு மோட்டா துணி போட்டுக்கிட்டு ஒட்டு போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு சகிக்கல, அப்படி இருக்கிறாரு. சாப்பாடு கூட பெரியவர்களே என்னைக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை இருக்கு பார்த்தீங்களா, கோதுமை மாவு, அந்த மாவை என்னைக்கும் சனா ஹுவா கோதுமை, அதாவது நம்ம சலடை போட்டு சலிப்போம் இல்ல, அந்த மாவை என்னைக்குமே பெருமானார் சாப்பிட்டது கிடையாது. ஷமாயிலே திர்மிதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு, புகாரி ஷரீஃப்ல அறிவிக்கு பெருமானார் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா அறிவிக்கிறாங்க, சனா ஹுவா ஆட்டா. நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டுல கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு என்ன செய்வாங்க, சல்லடை போட்டு என்ன செய்வாங்க, சலிப்பாங்க, இந்த கோண்டாலாம் தனியா எடுத்துருவாங்க. ஆனா பெருமானார் அப்படி செய்ய மாட்டாங்க, அதோட சேர்த்தி தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்றாங்க, மிகப்பெரிய விஞ்ஞானிங்க, அதுல அதிகமா அந்த என்னது விட்டமின் சி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபைபர் சொல்றோம் பாத்தீங்களா, அதோட சக்தி அதிகமா இருக்கு அப்படிங்கிறான். எதுல? அந்த கோண்டா சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம தூக்கி எறியறோமே அதுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்னைக்குமே சலிச்ச மாவு சாப்பிட்டது கிடையாது, அது சேர்த்து தான், இந்த கோண்டா சேர்த்து தான் சாப்பிடுவார். அது நமக்கு இறங்காது. हमको सॉफ्ट रहना, अब है अब मोहम्मद अली के बजाय चिल्ली पूछे समझो, मुझसे तुम्हें ही नहीं सॉफ्ट दो போட்ட உடனே வெந்து போயிடணும், அப்படிப்பட்ட சில்லி தான் கேட்கறாங்க மக்கள். நீங்க நிக்கிறதுக்குள்ள நேரம் கிடையாது பாவா, அவர் 10 நிமிஷம் உட்கார்ந்து போட்டு கடாயை போட்டு ஆட்டு ஆட்டிட்டு இருப்பாரு, நேரம் இருக்குதா எங்களுக்கு நேரம் புஜானே भी टाइम नहीं भाई, हम ना सो गए तुम मायने में जल्दी जाऊची नहीं भाई. அது மாதிரி வேகம், அவ்வளவு வேக காலம் போயிட்டு இருக்குது உலகம். பெரியவர்களே, அது மாதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சுன்னத்தான செய்கிறேன் அப்படின்னா, அந்த மாவை என்னைக்குமே சல்லடை போட்டு சலிச்சு சாப்பிட மாட்டான், அப்படியே அந்த கோண்டாவோட சேர்த்து தான் சாப்பிடுவான். இது நாயகம் ஸல்லல்லாஹு பழக்கம், அதையே ஹஜ்ரத் உமரும் சாப்பிடுவார். பெரிய பெரிய சஹாபாக்கள் உட்கார்ந்து என்ன இவர் ஜனாதிபதியா இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, இவரை மாத்தணும், நம்ம இவரை மாத்தணும். அந்த காலத்துல பெருமாசம் இருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது மாதிரி இருந்தாங்க. அப்ப வசதிகள் இல்ல, இப்ப நல்ல வசதி இருக்கு. கோடான கோடி பெரிய பெரிய, அதாவது வைரம் வைடூரியம் பவளங்கள் முத்துக்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு. நம்ம சொல்லுவோம் அவர்கிட்ட, ஜனாதிபதி கிட்ட, ஜனாதிபதினா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, மஷ்ஹூராச்சு, யார் போய் அவர்கிட்ட சொல்றது? பூனைக்கு யார் மணி கட்டுறது? அதான் இப்ப பிரச்சனை. ராஜ்பாய் எல்லாம் சரி சொல்லலாம், யார் சொல்லுவா? பூனைக்கு யார் வழி கட்டுறது? ஹஜ்ரத் அலி சொன்னாரு, எல்லாம் சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் அலி சொல்லுவாங்க. அவர் சொன்னா நான் சொல்ல மாட்டேன்பா, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு.
ஆனா ஹஜரத் அலி ரொம்ப வீரமானவர். அல்லாஹ் அக்பர். ஒண்ணுமில்ல, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெருமானார் வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவிமார்கள் 9 மனைவிமார்கள் உட்கார்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குவாதம் செய்றாங்க. எங்களுக்கு நீங்க வந்து மாசம் மாசம் காசு கொடுக்குறீங்க, நீங்க நம்ம பொண்டாட்டிகள் நம்ம கொடுக்கறதுன்னு வைங்க, அது வேற விஷயம். इतने ಒಂದು हिसाब करते सोना पंचायत ले कीवा जोर के पास पैसा देता नहीं के तब तो उन्हें खराब हो जाएंगी भाई पैसा दिए तो அப்படிங்கறா என்ன சொல்றாங்க பொண்டாட்டி கையில காசு கொடுத்தா கெட்டு போய்டுவாங்க அப்படிங்கறா ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டு செலவுக்காக வேண்டி மனைவி மக்களுக்கு காசு கொடுப்பாங்க மனைவி கிட்ட கொடுப்பாங்க இந்தா வச்சுக்கோ அப்படி ஆனா பெரியவங்களே இப்ப அது மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் முன்னப்பின ஆயிடுச்சு எங்களுக்கு பத்த மாட்டேங்குது நீங்க சதகா ஹைராத்தெல்லாம் அதிகமா செய்ய சொல்றீங்க ஆனா நாங்க வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மாசத்துக்கு கொடுக்கக்கூடிய செலவுகள்ல பத்த மாட்டேங்குதுங்க அதனால எல்லாம் 9 மனைவிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசி வாக்குவாதம் நீ ஒன்னு சொல்லு நான் ஒன்னு சொல்லு சத்தம் வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சு நல்ல கவனமா கேட்கணும் சத்தம் வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல தலவாசல கதவு தட்டுறாங்க யாரும் உடனே ஹஜரத் ஆயிஷா சித்திகா போய் பார்க்கறாங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஹஜரத் உமர் வந்திருக்கிற உள்ள வரதுக்கு அனுமதி கேட்கிறாரு உமர் ரலியல்லாஹு தஆலா வரான்னு சொன்ன உடனே 9 மனைவிமார்கள் புஷ் உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க யாருமே வெளியில இல்ல எல்லாம் பர்தாக்குள்ள போய் உட்கார்ந்து பயந்து உட்கார்ந்து இருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜரத் உமர் வர சொல்லுங்க அப்படி ஹஜரத் உமர் உள்ள வந்தார் வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்து ஹஜரத் உமர் கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் எதுக்கு சிரிக்கிறீங்க என்ன பார்த்து அப்படி அவங்க சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 9 மனைவிமார்கள் என்ன சும்மா சொல்லக்கூடாது போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க என்ன உட்கார வச்சு 9 மனைவிமார்களும் என்ன வறுத்து எடுத்துட்டாங்க உண்டில்னு ஆக்கிட்டாங்கப்பா நீ உள்ள வரேன்னு தெரிஞ்ச உடனே 9 பேரும் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க அதனால நல்ல வேளை வந்து காப்பாத்தனப்பா அப்படின்னு ஒரு வேடிக்கையா பேசினாங்க ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சத்தம் போட்டு சொன்னாங்க ஓ பெண்களே உம்முல் முஃமினீன் அவர்களே உம்முல் முஃமினீன் அவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் உமரை பயப்படாதீர்கள் மனிதனை பயப்படாத அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக சொன்னார் அதுக்கப்புறம் அங்கிருந்து உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு ஹஜரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் யாரு ஹஜரத் உமருடைய மகளை கொடுத்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகா அவங்க ரேஷமை விட ரொம்ப மென்மையானவர்கள் ஏன் போய் பயந்துட்டீங்க போய் உள்ள உட்கார்ந்துட்டீங்கன்னு கேக்குறாங்க ஹஜரத் உமர் அந்த சமயத்துல ஹஃப்ஸா சொல்றாங்க நீங்க ரொம்ப கடினமானவர் ரொம்ப கண்டிஷனானவர் ஆனா எங்களுடைய சர்காத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டு துணியை விட ரொம்ப மென்மையானவர்கள் என்பதாக சொன்னாங்க சார் பெரியன்பர்களே அதாவது உமருடைய கோபத்துக்கு நான் சொல்றேன் அவங்களை கண்டு எப்படி பயந்தாங்க அப்படி விஷயத்துக்கு வருவோம் ஹஜரத் உமர் அவ்வளவு கோபசாலி அவ்வளவு பயங்கரமானவர் அவர்கிட்ட போய் யார் பேசுறது ஹஜரத் அலி சொன்னாரு என்னால முடியாதுப்பா உஸ்மான் என்னாலையும் முடியாது அப்படி இப்படி சொல்றாங்க கடைசிக்கு சஹாபாக்கள் ஒருத்தர் சொன்னாங்க ஒன்னு செய்வோம் ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட போய் சொல்லுவோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க சர்க்காரே து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாடி எனக்கு ஏதாவது ஷரீஅத்துல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய முஃப்தி யார் அப்படின்னா ஹஜரத் ஆயிஷா தான் அல்லாஹ் அக்பர் என்னுடைய மஸ்லா மசாயில் சட்டத்திட்டங்கள்ல ஷரீஅத்துல ஏதாவது சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நான் ஜனாதிபதியா இருந்தா கூட ஹஜரத் ஆயிஷா கிட்ட தான் போய் கேட்பேன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த விஷயம் இருக்குது இந்த மஸலா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்பாங்க ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க யாரு ஹஜரத் உமர் இது சாகர வரைக்கும் அவருடைய பழக்கமா இருந்துச்சு நான் ஜனாதிபதி மைக்காய் குஜாத் அவருக்கு பாஸ் पूछना நான் இதுக்கு பொம்பளைங்கிட்ட போய் கேட்கணும் மஸலா மசாயில் நான் அவ்வளவு தாழ்ந்து போயிட்டேனா நவுசுபில்லாஹ் படிப்பு விஷயத்துல சட்ட திட்டங்கள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஹஜரத் உமர் என்னைக்குமே அப்படி பாகுபாடு பார்த்தது கிடையாது மனைவி அவங்களுடைய அண்ணன் பெருமானாருடைய மனைவியில தான் போய் கேட்பாங்க ஹஜரத் ஆயிஷா சரி ஹஜரத் ஆயிஷா போய் சொல்லலாம் சரி நேரா போய் சொல்றாங்க சொன்ன உடனே சரி நாங்க பேசுறோம் பயந்தாங்க வந்தாலும் மறுத்தாங்க இல்லைங்க உங்களை தவிர யாரும் பேச ரெடியா இல்ல உங்களை அவங்க ரொம்ப அதிகமா என்ன செய்யறாரு பிரியம் கொள்றாரு உங்க பேச ஒரு ஒத்துக்குவாரு நீங்க சொன்னா கேட்பாரு ஹஜரத் உமர் வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீங்க போய் சொல்லுங்க நேரா போறாங்க ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹஜரத் ஹஃப்ஸா தன்னுடைய மகள் அதாவது இன்னொரு மனைவி அவங்களையும் கூப்பிட்டு 2 பேர் போறாங்க ஹஃப்ஸா சொல்றாங்க எங்க அப்பா கிட்ட நான் பேச மாட்டேன் நீங்க தான் பேசணும் நான் சும்மா உங்களுக்கு ஒத்துழைக்கு உங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன் அவ்வளவுதான் நான் பேச மாட்டேன் சரி வா ஹஜரத் ஆயிஷா போய் சொல்றாங்க யார்கிட்ட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா
நீங்க ஜனாதிபதியா இருக்கிறீங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்துக்கள் உங்ககிட்ட இருக்குது, எல்லாம் பைத்துல் மால், நீங்க எடுத்து இப்படிதான் இருக்கணும் சஹாபாக்கள் ஆசைப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல உடைகளை போடுங்க, சீரான உடைகளை போடுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில வசதி தான் கொட்டி கிடக்கு, வசதியா இருங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா முகம் சிவந்து போச்சு. அவங்க சொன்னாங்க, இது உங்க சார்பா நீங்க சொல்றீங்களா இல்ல உங்களை யாராவது சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்களா? அவங்க சொன்னாங்க, என் சார்பா நான் சொல்லல, எனக்கு சொல்லி அனுப்பப்பட்டது, நான் தூதுவனா வந்திருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் என் முன்னாடி வந்தாங்கன்னா தலையை வெட்டி சாச்சிருவேன் அப்படின்னாரு. அல்லாஹ், தலையை வெட்டி சாச்சிருவேன். ஏன்? அவங்க நல்லதானே சொல்றாங்க உங்ககிட்ட. உமர் சொன்னாங்க, என்னுடைய சர்தாஜே மதனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா பத்தி கேட்டாங்க. ஆயிஷா அவர்களே, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்தீங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு வயிறார தொடர்ச்சியா சாப்பிட்டுக்கிறாரா? அவங்க சொன்னாங்க, சாப்பிட்டது இல்ல. என்ன எப்படி சாப்பிட சொல்றீங்க நீங்க? அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய சொல்றீங்க நீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழ்ந்த வாழ்க்கை துணைவி நீங்க. 2 நேரம் வயிறார ஒரு நாளைக்கு தொடர்ச்சியா அவங்க சாப்பிட்டது இல்ல. ஆனா எப்படி என்ன சாப்பிட சொல்றீங்க, அதுவும் வயிறார நல்ல சாப்பாடு. சுபில்லாஹ், நான் மும்கின் பாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதியா வாழ்ந்தாங்களா? துணிமணிகள் அதிகமா இருந்துச்சா? என்ன போட சொல்றீங்களே? எதையுமே கேட்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷரியத்தை, எந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை பின்பற்றி ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று விட்டார்கள், அந்த இடத்தை அடைந்து விட்டார்கள். பின்னால் நான் செல்கின்றேன், நான் தடம் புரள மாட்டேன், அதே பாதையில் சென்றால் தான் நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் போய் சேருவேன். ஒருவேளை வசதி வாய்ப்புகளோடு நான் வாழ்ந்தால் வழி புரண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் சேராமல் வேற இடத்திலே சென்று விடுவேன் என்பதாக அஞ்சுகின்றேன் என்பதாக அதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கூறினார். பெரியவர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம நினைக்கிற மாதிரி ஷரியத்து கிடையாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சாப்பிட்டாங்களோ அதை சாப்பிடுவாங்க, எப்படி பேசினார்களோ அப்படி பேசினாங்க. சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்களோ, எப்படி வாழ்க்கை கழித்தார்களோ அதற்கு கடுகு அளவு மாறு செய்யாமல் அப்படியே வாழ்ந்து காட்டியதற்கு பெயர் தான் ஷரியத் முத்தஹரா. அல்லாஹ் அக்பர். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கிறோம், இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு தெரியுமா தாஜ்பாய் உங்களுக்கு? இப்ப புதுசா ஒன்று ஓடிட்டு இருக்கு. முகமது அலி பாய் உங்களுக்கு தெரியாதா? சொல்றேன், நிக்கா ஹோட்டா அஃபர் பாய். அப்படியே மிசால் தரப்ப என் பையனுக்கு கல்யாணம் அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இப்ப ஓடிட்டு இருக்கிறது இன்னைக்கு புதுசா ஷரியத்தில் இல்லாத விஷயம் இப்ப ஓடிட்டு இருக்கு. நல்ல கவனமா கேட்கணும், ஏன்னா நீங்க இந்த தப்பு செய்யக்கூடாது. என் பையனுக்கு கல்யாணம், பொண்ணு எடுக்க போறேன், என் சம்பந்திக்கிட்ட நான் சொல்லிடுவேன், பாய் கல்யாண சாப்பாடு போறீங்களா, அன்னைக்கே வலிமாவும் நான் வச்சிடுறேன். பாய் அன்னைக்கே நான் வலிமாவும் வச்சிடுறேன். நான் சொன்னேன்ல முதல்ல முகமது அலிக்கு நேரம் இல்லை அப்படின்னு, அது மாதிரி இன்னைக்கு வலிமாவுக்கெல்லாம் வரத்துக்கு நேரம் இல்லை பாவா. பத்திரிக்கையே போய் நேரில் வைக்க மாட்டேங்கிறான் இன்னைக்கு. எல்லாமே எல்லாம் வாட்ஸ்அப் தான், ஃபோன்ல சொல்ல மெசேஜ் அனுப்பிச்சிருவான். நேரம் இல்லை பாய். பெரியவர்களே, இப்ப பாய் வலிமாவுக்கு தனியா வரமாட்டாங்க, அவங்களுக்கு 1008 வேலை. கல்யாணத்துக்கு வருவாங்க, கஷ்டப்பட்டு காலையில வருவாங்க. அதனால எதுக்கு வரும்போது அப்படியே அமுத்திடலாம். கல்யாண செலவுல உங்களுக்கு பாதி நான் பாதி. ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவாகுதா, நீ 50,000 நான் 50,000. நான் 50,000 எதுக்கு கொடுக்குற அப்படின்னா வலிமாவுடைய செலவு, நீ 50,000 கல்யாண செலவு. இப்ப ஷரியத்துல என்ன சொல்லப்படுது, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வலிமா கூடாது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காவுடைய சுன்னத்துக்கள்ல சொல்லியிருக்கிறாங்க, ஈஜாப் கபூல், இது கட்டாயம் வாஜிபு. பொண்ணு அனுமதி கொடுக்கணும், நான் இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மகருக்கு பதலமா அப்படின்னு. சாலிபாய் அவர் அனுமதி கொடுத்த உடனே மாப்பிள்ளை மைனே கபூல் கியா. அதுவும் சுப்ஹானல்லாஹ், இந்த மாப்பிள்ளை சொல்ற ஜோர் இருக்கு பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தர் சிரிச்சாரு, ஒரு கல்யாணத்துல சிரிச்சாரு, பக்கத்துல ஒருத்தர் சொன்ன, டே சிரிக்கிறது தான் கடைசி அப்படின்ட்டான். இனிமேல் சிரிப்பை நீ மறந்து போயிடுவ. அவன் பாவம் சந்தோஷமா இருக்கிற, ஆஹா நமக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, கொண்டாட்டி வர போறா அப்படின்னு சிரிச்சான். பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், டே சிரிக்கிறியா மாப்பிள்ள, இதுதான் கடைசி சிரிப்பு, இனிமேல் நீ சிரிக்கவே மாட்ட அப்படின்னு அவனை பயமுறுத்திட்டான். அதுக்கப்புறம் சிரிக்கவே இல்லை. பெரியவர்களே, அது மாதிரி இப்ப கல்யாணம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையில என்னாச்சு, இப்ப மாப்பிள்ளை அல்லாஹ்வுடைய ஷரியத்து சொல்லுது. பெருமாள் சொல்றாங்க,
கல்யாணம் அப்படின்னா பொண்ணு அனுமதி கொடுக்கணும், கையெழுத்து போட்டு இந்த மகருக்கு நான் இன்னொரு மகனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சம்மதம். மாப்பிள்ள அல்ஹம்துலில்லாஹ் மைனே கபூல் கியா, சந்தோஷமா சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹ். பின்னாடி வர வெள்ளம் அவனுக்கு தெரியலப்பா, அவன் என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறான் கல்யாணம் அப்படின்ட்டு. சரி, அவனும் அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அவங்க சம்மதம் கொடுத்தாங்க, இவன் ஏத்துக்கிட்டான். ஒண்ணு இது வாஜிபு. ரெண்டாவது 2 சாட்சி வேணும். ஆம்பளை சார்பா ஒண்ணு, பொண்ணு சார்பா, மணமகன் சார்பா ஒண்ணு, மணமகன் சார்பா ஒண்ணு. வக்கீல் தேவையில்லை, இருந்தா போட்டா நல்லது. ஏன் அப்படின்னா பொண்ணு சபையில சொல்ல முடியாது, அதனால என் சார்பா இவர் தான் வக்கீலு, இவர் சொல்லுவாரு அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 2 சாட்சி, ஈஜாப் கபூல், கணவன் மனைவி சம்மதம். தமிழ்ல சொல்லுவாங்க, உருதுல மியா பீவி ராசி பீச் மே காஜி ஹாசி அப்படின்னு. மியா பீவி ராசி பீச் மே காஜி ஹாசி அப்படின்னு. அவங்க ஒத்து போயிட்டா நமக்கு வேலையே கிடையாது. இப்ப ஈஜாப் கபூல், 2 சாட்சி, மஹர். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்டை அறுத்து வலிமாவுடைய விருந்து நீங்க வைங்க. சுன்னத்தே மோக்கதா, சுன்னத்தே மோக்கதா. வசதி இருந்தா. வசதி இல்ல, ஒரு 10 பேர் சாப்பாடு கொடு. அதுவும் இல்லையா, ஒரு 2 பேருக்கு கூடியா, கெட்டா போயிட போற, 2 பேருக்கு சோறு கொடு, வலிமாவுடைய விருந்து அப்படின்னு தாராளமா கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். பெரியவர்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, சுன்னத்து. இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஷரியத்தெல்லாம் உठा दारा भादो, शरीयत में सबसे चलता नहीं, अब का जमाना क्या कि वो நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். ஷரியத்துல அந்த காலத்துது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது, அதெல்லாம் நமக்கு தோது வராது அப்படின்னு நினைச்சு பொண்ணு கிட்ட டீலிங் பேசிக்கிறாங்க. 1 லட்ச ரூபாய் சாப்பாடு செலவா, நீ 50 நான் 50. சரி, என்ன பண்ணலாம், வலிமாவுடைய விருந்து இதுலயே வச்சிடலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய். நீ விருந்து சாப்பாடு கல்யாண விருந்து வச்சுடு, என்னுடைய வலிமா விருந்து இதுதான். இப்ப மசாலா நம்மகிட்ட கேட்கறாங்க, ஹஜரத் இந்த வலிமா கூடுமா அப்படின்னா சத்தியமா கூடாது. அல்லாஹ் அக்பர். காஜிபாய், சத்தியமா வலிமா கூடாது. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சார்பா சொல்லுங்க, ஷஹீபாய் எனக்கு சொல்ல அதிகாரம் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, கணவன் மனைவி திருமணத்திற்கு பிறகு ஒரு இரவு தனிமையில் கழித்திருக்க வேண்டும், அதுக்கு பின்னாடி தான் நீ வலிமா வைக்கணும். சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க, அதனால நான் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை சொல்லலாம். ஆனா சின்ன பசங்க இருக்காங்க, கெட்டு போயிடுவான், அதனால அதை நான் சொல்லல. எங்க அதிர்த்து சொல்லுவார், அது வேண்டாம், அது இங்க சொல்ல வேண்டாம். क्या बाबू भाई यहाँ आपको बराबर नहीं, छोटे छोटे बच्चों से भी खराब हो जाएंगे. சரி பெரியவர்களே, இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, வலிமா அப்படிங்கிறது எப்ப அப்படின்னா, கல்யாணத்திலேயே நீ ஜாயின் பண்ணி கல்யாண விருந்தும் வலிமாவும் ஒரே விருந்து அப்படின்னு சொல்றது செய்யறது வலிமா கிடையாது. இந்த வலிமா ஷரியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக எப்படி பெரியவர்களே, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வலிமா எப்ப சுன்னத்தே முஅக்கதா ஏற்றுக்கொள்ளப்பட்ட வலிமா அப்படின்னா, கணவன் மனைவி இருவர்களுமே ஒரு இரவு தனிமையில் கழித்த பிறகு மறுநாள் வலிமா வைக்க வேண்டும். இது ஷரியத்து சொல்லுது. நம்ம அப்படி செய்யறோமா? முன்னையாவது பரவாயில்ல, அப்படி இருந்தது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் கல்யாணத்திலே முடிச்சிடறாங்க. சரி, பெங்களூர்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, சரி क्या भाई 2 ஜன அழகான ஒத்தாசுனா கல்யாணம் ஆன பிறகு புருஷன் முன்னாடி 2 பேர் ரூம்ல விட்டுறாங்க. ஏண்டா முதல் இரவா முதல் பகலாடா, ஃபர்ஸ்ட் நைட்டா ஃபர்ஸ்ட் பகலா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாகரிகத்தையே மாத்தி விட்டாங்க. 2 பேர்த்து ஒரு ரூம் விட்டுருவாங்க. क्या है விட்ட உடனே அரை மணி நேரம் தான். அதுலயுமே சில நேரங்களில் 10 நிமிஷம், சில நேரங்களில் அரை மணி நேரம். அவன் அரை மணி நேரம் என்ன பேசுவான், என்ன பாப்பாவன், பொண்டாட்டி முகத்தை பார்க்கறதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுவான், பயமா இருக்கும், கைகாலம் உதறும் இல்லைங்களா, அவனுக்கும் உதறும் இவனுக்கும் உதறும், புதுசு. இப்ப அரை மணி நேரம் 10 நிமிஷம் ஒரு ரூம்ல விட்டுட்டு ராடா பல்லு கதாசை தட்டுவான், பாயடார காரா கட்டா அப்படின்னு வெளியில வந்துடுவான். இது கேட்ட வலிமா ஆயிடுச்சு. யார் யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? எந்த வழிமுறைகள் இது? இது ஷரியத்தா? இது இல்ல, இது ஷரியத்து கிடையாது. ஷரியத்துல பெருமானா சொல்றாங்க, வலிமா அப்படின்னா கணவன் மனைவி இருவர்களுமே ஒரு இரவு முழுமையாக தனிமையில் கழித்த பிறகுதான் வலிமா என்பது வைக்க வேண்டும் என்பதாக நம்முடைய ஆகா சர்தாஜ் மதனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரியங்கள், நம்முடைய லேட்டஸ்ட் இந்த 20ஆம் நூற்றாண்டுல என்ன அப்படின்னா, யாருக்குமே நேரம் இல்லை பாய். யார் கல்யாணத்துக்கு வருவான், வலிமாவுக்கு வருவான், அதனால வேண்டாம், வலிமாங்கிறது கல்யாணத்திலே சேர்த்து வச்சிடலாம், இந்த வலிமா ஆயிடும் அப்படின்னு நாம தப்பா நினைக்கிறோம். இது ஷரியத்து கிடையாது. இது ஷரியத்து கிடையாது. ஆக பெரியவர்களே, ஷரியத்து என்பது நீங்கள் நினைப்பதை போன்று, நாம் நினைப்பதை போன்று, நம்முடைய மூதாதையர்கள் நினைப்பதை போன்று, முன்னோர்கள் நினைப்பது போன்று இது ஷரியத்து கிடையாது. ஷரியத்து என்ற பரிசுத்தமான ஒரு சட்ட திட்டங்களை
அல்லாஹ் தனது சார்பாக ஏற்பாடு செய்து அதுல ரசூலுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது, அவருக்கு எந்த பங்கும் கிடையாது. பெரியவர்களே, ஷரியத் என்பது வெறும் அல்லாஹ்வினால் மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட, செய்யப்பட்ட, சொல்லப்பட்ட, கோர்வை செய்யப்பட்ட விஷயம்தான் ஷரியத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதுல பங்கு இருக்கு, அவங்க கேட்டுதான் சொன்னாங்க இல்ல, அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த விஷயத்தை செய்து காட்டினார்கள். யாரு? சத்திய பெருமானார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரஸைது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்தில் இறக்கிய பிறகு கடைசி ஆயத்தாக இறக்கிறார், இன்றைய தினத்தில் உங்களுடைய தீன் என்ற மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன், அதை கொண்டு நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரஸைது லக்குமுல் இஸ்லாம தீனா. என்னால் வழங்கப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன். என்னால் மட்டும்தான் நியமிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய ரசூலினால் நியமிக்கப்பட்டது கிடையாது. நாயகம் பெரியவர்கள் இன்னைக்கு என்னமோ நினைக்கிறோம், நம்ம இஸ்லாம் ஷரீத் என்பது நம்ம காலப்போக்குக்கு மாத்திக்கலாம். இல்ல, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன், மதம் என்பது வேறு, மார்க்கம் என்பது வேறு. மதம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, மனிதன் எழுதப்பட்ட விஷயத்தின் மதம். மார்க்கம் என்பது அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டது. அதில் கடுகு அளவு ஏற்றத்தாழ்வு, குறைப்பது, சேர்ப்பது, இதில் யாருக்கும் எந்த துணிச்சலும் கிடையாது. ஏன்? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அவங்க விரும்பினார்களும் கூட அல்லாஹ் தஆலா மாட்ட மாட்டான். ஏன்? அவனுக்கு என்ன தோதுவாக பிடிச்சதோ, அல்லாஹ் சொல்றான், நான் என்ன நிர்ணயிச்சேனோ அந்த விஷயத்தின் பிரகாரம் தான் வாழ்வது உங்கள் மீது கட்டாய கடமை. உங்களுடைய மனம் போன போக்கிலே நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்களோ காலத்துக்கு தகுந்தால் போல் மாற்றிக்கொள்வதற்கு பேர் ஷரியத்து கிடையாது, அவன் முஸ்லீம் கிடையாது. எல்லாம் விளங்கணும். பெரியவர்களே, மார்க்கம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி இதை உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலுடைய நேரம், கடைசி மரண தருவாயிலுடைய நேரம். அந்த சமயத்தில் பல சஹாபாக்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அபூ தல்ஹா, ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் பல சஹாபாக்கள். அந்த சமயத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அஞ்சுகின்றேன், நான் போன பிறகு, இந்த உலகத்தை விட்டு போன பிறகு நீங்கள் இஸ்லாத்தை விட்டு விடுவீர்களோ, இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ வழி தவறி விடுவீர்களோ என்பதாக நான் அஞ்சுகின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறக்கத்தோடு கூறுகின்றார். இந்த சமயத்தில் ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு அஞ்சுறீங்க? எங்க கையில குர்ஆன் இருக்கு, அல்லாஹ் அக்பர், எங்க கையில அல்லாஹ்வுடைய கலாமை கொடுத்திருக்கீங்க, இது ஒண்ணு போதும். அதுமே உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னத்துக்கள் எங்க கிட்ட இருக்கு, இது ஒண்ணு போதும். நாங்கள் வலித்து வர மாட்டோம், என்றைக்கும் வலித்து வர மாட்டோம். அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் எங்களுடைய கைகளிலே இருக்கின்றது, அது இருக்கும் வரை எங்களை யாராலும் அசைக்க முடியாது. அல்லாஹ் அக்பர், அவ்வளவு நம்பிக்கை குர்ஆன் மேல, ஹதீஸ் மேல. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய உம்மத்து என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பொய்யான வாயில நாம நம்முடைய மனோ இச்சை பிரகாரம் வாழ்கின்றோம். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு வேதனையான விஷயம். क्या எதை கேட்ட அப்படின்னா, जे क्या जी पुराने जमाने में छे, अभी वो सभी वो जमाना जी, अब सब वैसा नहीं, सब पल बदलगा, क्या बदलगा? दुनिया बदल जाएगा लेकिन शरीयत नहीं बदलेगा भाई। मरे दम तक एक ही शरीयत है। दुनिया जब से वजूद हुई, कई नबियां आ गए, कई रसूल आ गए, कई किताबें आ गई, सब बदल गए, लेकिन मेरे दोस्तों, बुजुर्ग भाइयों, अल्लाह ने कलाम शरीफ को अपने हाथ में दिया है, अपनी उम्मत को दिया है, अपने लाडीले हबीब को दिया है। वो किताब जो अल्लाह का कलाम है, ये जब तक हमारे हाथ में रहेगा हमारे लिए कोई नुकसान नहीं है, कोई हमको हला नहीं सकता है, कोई हमारी नुकसान नहीं पहुंचा सकता है। कलामुल्लाह शरीफ में हर चीज मौजूद है, बस कलाम को समझना, पढ़ना, उस पर अमल करना हमारे ऊपर वाजिब है, फर्ज है। सुभान अल्लाह। लेकिन आज के ज़माने में इंसान कुरान हदीस को पीछे फेंक दिया और शरीयत को उठाकर फेंक दिया। अपनी मन मर्जी से, अपने बाप दादा जो कहा है, अपने नाना नानी ने जो कहा है, अपने परदादा ने जो कहा है, उस पर अमल करके जिंदगी बर्बाद कर रहे हैं। यही सच है, यही सच है। लेकिन मेरे दोस्तों, बुजुर्ग भाइयों, जब तक अल्लाह रसूल की पकड़ को थाम नहीं छोड़ेंगे,
जब तक हम अल्लाह को पकड़ नहीं सकते, जब तक हम अल्लाह रसूल की शरीयत को जब तक मजबूती से नहीं पकड़ लेते, तब तक हमारी बर्बादी यकीनी है। பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. ஈமான் என்ற கயிற்றை பலமாக கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். பிரிஞ்ச உன்னை சல்லி சல்லி ஆகிடுவான். யார் சொன்னா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிட்டான். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு முஸ்லிம்களுடைய அடிப்படை, இன்னைக்கு முஸ்லிம்களுடைய எல்லா விஷயத்திலுமே பயங்கரமான அடி, அடி மேல அடி. ஏன் அடிக்கிறான் ஜி? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. அல்லாஹ் சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒட்டுமொத்தமாக நீங்கள் தீன் என்ற இஸ்லாத்துடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, விட்டு விடாதீர்கள், இல்ல பிரிந்து விடாதீர்கள். பிரிஞ்ச உன்னை சல்லி சல்லி ஆகிடுவான். இன்னைக்கு உண்மை தானே? இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, பிரிஞ்சு கிடைச்ச செதறி கிடக்கிறோம். இன்னைக்கு ஏறி மேல ஏறி ஏறி அடிக்கிறான். முஸ்லீமுடைய எல்லா பொருளாதாரத்துல கம்மியா, செல்வத்துல கம்மியா, ஆள்பலத்துல கம்மியா, அறிவு ஆற்றல்ல கம்மியா, எல்லாத்திலுமே முஸ்லீம் முன்னாடி இருக்கிறான் பாய். எல்லா விஷயங்களுமே முஸ்லீம் முன்னாடி இருக்கிறான். ஆனா இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் சீர்கட்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன? ஷரியத்தை இன்றைக்கு நாம் விட்டுவிட்டோம். அல்லாஹ் எதை கூறினானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ அதை நாம் விட்டு விட்டோம். அதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகள். என்னைக்கு நாம் அல்லாஹ் ரசூலுடைய கைத்தை பலமா பிடித்து கொண்டு நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோமோ அந்த சமயத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை யாராலும் அசைக்க முடியாது. யார் சொன்னா? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக கூறுகிறார். ஆக பெரியவர்களே, ஷரியத் என்ற மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை, புனிதமான மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றான். அந்த ஷரியத்தின் பிரகாரம் நாம் சாகும் வரை, இறுதி மூச்சு வரை ஷரியத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தை செய்வது மட்டும்தான் நம்மின் மீது கட்டாய கடமையை தவிர நம்முடைய மனோ இச்சைக்கோ, நம்முடைய திறமைக்கோ, நம்முடைய சிந்தனைக்கோ, நம்முடைய ஆற்றல்களுக்கோ, நம்முடைய மற்ற பேச்சுக்களுக்கோ எந்த விதமான இடமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் ஷரியத்து பிரகாரம் முதலில் எனக்கும் தாங்களுக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா முஸ்லிம்களுக்கும் ஷரியத்து பிரகாரம் வாழ்ந்து மடியக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.